This video is sponsored by BuyMode. நீங்கள் வந்து இதில் கூகுள் ப்ளேயில் இருக்கும், ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை ஈஸியாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் வாங்கின பொருளை டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ இயர். இன்றைக்கி நம்ம புது வருஷத்தில் ஃபஸ்ட்டு போடுற வீடியோ இது. இப்போ நம்ம வந்து புது வருஷத்தில் நம்மளுக்கு எல்லோரும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். எல்லாருக்கும் அதெல்லாம் நிறைவேறணும்னு நானும் உங்களுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்க்குறது ஒரு ஸ்னேக் பிளான்ட்டு. இது வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுருக்கேன் நான். பட் ஆனால் அது என்ன ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த டப்பா உடஞ்சிருச்சு. நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்போ என்னென்னா இதை வந்துட்டு நம்ம வேறு பாட்டில் மாற்றி வைக்கணும். பட் ஆனால் நானும் வாங்கணும், வேறு பார்ட் கரெக்டாக இதுக்கு ஷேப் அழகாக வாங்கி வைக்கணும்னு பார்க்குறேன். இன்னும் எனக்கு அதுக்கான டைம் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ 2 டேஸில் நான் எப்படியாவது வாங்கி பார்ட் மாற்றிடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்னேக் பிளான்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து நிறைய ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குறது. இப்போ நம்ம இதை வந்து அவுட்டோர்லேயும் வளர்க்கலாம், இன்டோர்லேயும் வளர்க்கலாம். அது ஒரு மெயினான விஷயம். நம்ம அழகாக ஒரே இதாக வளர்த்திங்கன்னா ஹைட்டாக வளரும். இது நிறைய பிரான்ச்சஸ் உருவானனால உங்களுக்கு அடர்த்தியாக தெரியுது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வளர்க்கணும், ஒரு சின்ன பாட்டில் வச்சு வளர்க்குறீங்கன்னா இதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த வேறு இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக ஒரு பாட்டில் வச்சு நீங்கள் வளர்க்க முடியும். அப்படி வளர்க்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வளர்த்தியான பாட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்து வரும். அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் பெட்ரூமில் நீங்கள் அடிக்கடி உட்காரக்கூடிய சோஃபா சைடு அந்த மாதிரி ஏதாவது டேபிள் போட்டுட்டு பக்கத்துலேயே இதை வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய பிளான்ட் இது. இதை வளர்க்குறப்போ நம்மளுக்கு அதுதான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இப்போ மணி பிளான்ட்டு, இந்த ஸ்னேக் பிளான்ட்டு, இது மாதிரி நிறையா பிளான்ட்டு வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை அடிக்கடி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடு அடைச்சி வச்சுருக்கோம், அடிக்கடி ஓப்பன் பண்ணி வைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை வச்சுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ரூமில். ஏன்னா இந்த பிளான்ட் வந்து அதோட இதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஆக்சிஜனை கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அந்த ரூமில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் சரௌண்டிங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக இதை வந்து வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வளர்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு வகை தான். இது நான் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பீஸ் கட் பண்ணால் கூட இந்த கட்டிங்ஸை வச்சு கூட நம்மளுக்கு வேர் வந்துடும். நீங்கள் ஒரு 10 டேஸ் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும். அப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறப்போ உங்களுக்கு அழகாக வேர் விட்டு சூப்பராக வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மண்ணில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க. இது ஏன் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் நான் அதிகமாக வரமாட்டேன், எப்போயாவது தான் வருவேன். செடி ஒரு 2-3 செடி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஜேடு பிளான்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம டெய்லி சொதன்னு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சீக்கிரமாகவே இந்த பிளான்ட் வந்து இறந்துடும், இதோட லைஃப் வந்து முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றாமல் வளர்க்குற செடி இது. லோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு எதாவது பிளான்ட் வளர்க்கணும், அதான் ஆனால் ரொம்ப அடிக்கடி நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், சரியாகவே கவனிக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆக்சிஜனும் கொடுக்குது. நல்ல ஒரு பிளான்ட்டு தான்.
இது வைக்கிறப்போ நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது. இது வந்து ஒரு கற்றாழை வகையோட சார்ந்தது தான். அது வந்து முள் இருக்கும் அந்த ஆலோவேரா இதில் முள் இருக்காது, ப்ளைனாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கலர் இருக்குது, இதுலேயே லைட் எல்லோ கலந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நல்ல டார்க் க்ரீனிஷ் ஒயிட்டு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்னேக் பிளான்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கார்டனில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுக்கு ஏதாவது கட்டிங்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்களும் இதை வளர்த்து நிறைய ஆக்சிஜனை உங்கள் வீட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் கமெண்ட்டில் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை பற்றி நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.